வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ஒரு ஹாஸ்பிட்டலை டார்கெட் பண்ணி அடித்து காலி பண்ணியிருக்காங்க காசாவில். உலகம் முழுக்கவே கண்டனங்கள் வலுவாக பயங்கரமாக எழுந்துக்கிட்டு இருக்குங்க. இதை பற்றி தான் முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம். காசா வாரில் நாம் இதுக்கு முன்னாடி வரைக்கும் பல கொடூர தாக்குதல்களை பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ ஒன்று நடந்திருக்கு பாருங்க. உலகம் முழுக்கவே ஒரு அணியில் திரண்டிருக்கு அந்த தாக்குதலுக்கு எதிராக. இது யார்ப்பா பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வரைக்கும் அதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறியான விஷயமே. ஒரு தரப்பை கேட்டால் நாங்கள் பண்ணல அவங்கன்றாங்க, அந்த தரப்பை கேட்டால் நாங்கள் பண்ணலங்க அவங்க பண்ணிட்டு எங்கள் மேலே பழியை போடுறதா சொல்கிறாங்க. எந்தெந்த தரப்பு மேலே சந்தேகம் இருக்குது, யார் என்னென்ன சொல்லியிருக்கா, இத்தனை பேர் ரியாக்ட் பண்ணுற அளவுக்கு அப்பேற்பட்ட கொடூரமான தாக்குதல்னு எதுக்காக தான் டேர்ம் பண்ணுறோம். இது எல்லாத்த பற்றியும் நான் முழுசாக சொல்ல உங்களுக்கே தெரியும் இது எவ்வளோ மூர்க்கமான ஒரு தாக்குதல்னு சொல்லிட்டு. இந்த காசாவில் அல் அஹ்லி அராபி பேப்டிஸ்ட் அப்படின்ற ஒரு மருத்துவமனை இருக்குங்க. இது எதுக்காக ரொம்ப முக்கியமான மருத்துவமனை காசாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த போரில் காயமடைஞ்சிருப்பாங்களே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டு இருக்கிறது இந்த மருத்துவமனை தான். அந்த சரௌண்டிங்லேயே பெரிய மருத்துவமனைன்ற பேரை பெற்றதும் இதே மருத்துவமனை தான். இங்கே உள்நோயாளிகள் எண்ணிக்கை ஏற்கனவே அதிகம். இந்த வார் கான்ஃப்ளிக்ட் பெருசாக போக நோயாளிகள் எண்ணிக்கை இன்னும் அதிகமாக இருக்குது. ஓரளவுக்கு உடம்பு தேறிடுச்சு அப்படின்னா அவங்கள ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே அனுப்பிச்சி விட்டுடலாம். ஆனால் சிவியர் கண்டிஷனில் இருக்காங்கள அவங்கள அங்கே இன்பேஷண்ட்ஸாக ஃபுல்லாக வச்சு அவங்க ட்ரீட் பண்ணுறதுனாலேயே ஹாஸ்பிட்டல் நிரம்பி வழிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு 100 பேருக்கு அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு 30 பேர் வெளியே போகிறாங்க, மற்ற 70 பேர் உள் நோயாளியே உள்ளே இருக்காங்க. அதுக்கப்புறம் வர வேண்டியது பார்த்தீங்கன்னா 30 பேர் தான் வரணும். அப்போ தான் ஹாஸ்பிட்டலால் தாக்கு பிடிக்க முடியும். ஆனால் 300 பேர் 400 பேர்னு வந்தால் ஹாஸ்பிட்டல் எப்படி தாக்கு பிடிக்கும்? அந்தளவுக்கு உள் நோயாளிகள் எண்ணிக்கை இந்த ஹாஸ்பிட்டலில் ரொம்ப அதிகம். இந்த பேஷண்ட்ஸ்க்கு அடுத்தபடியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த போரை பார்த்து அஞ்சு நடுங்கிற மக்கள் இருக்காங்களே அவங்க உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக வந்து அன்ற இடமாவும் இதே ஹாஸ்பிட்டல் தான் இருக்குது. வெளியே எங்கே இருந்தாலும் தாக்குதல் நடத்துவாங்க, ஆனால் ஹாஸ்பிட்டலில் குறி வைக்க மாட்டாங்க. அதனால் நம்ம உள்ளே போகலான்ட்டு தான் அத்தனை மக்கள் இது உள்ளே வந்து தங்கியிருக்காங்க. அதுவும் அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டு இருக்க ஃப்ளோரில் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கீழ்ப்பகுதியில் பார்த்தீங்கன்னா காரிடார்ஸ் இருக்கும் நிறைய. அங்கே ஓரமாக அந்த மக்கள்லாம் பயத்தில் அஞ்சு நடுங்கி அமர்ந்துட்டு இருக்காங்க. இப்படி இத்தனை பேர் ஒரே ஒரு மருத்துவமனைக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா அங்கே எவ்வளோ மக்கள் டம்பாக இருப்பாங்க யோசிச்சு பாருங்கள். இப்பேற்பட்ட செறிவு மிகுந்த இந்த மருத்துவமனையை தான் நாம் ரொம்ப பிரதானமான முக்கியமான மருத்துவமனை காசாலியே அப்படின்னு சொல்கிறோம். சரிப்பா, அப்பேற்பட்ட மருத்துவமனைக்கு இப்போ என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா தாக்குதல் நடந்திருக்குங்க. ஆக்சுவலாக அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுவீங்க. அதனால் நான் அதை காண்பிக்க விரும்பலை. ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கும். நான் பார்த்த காட்சியை மட்டும் உங்கள்கிட்ட விவரிக்கிறேன். ஒருத்தர் வீட்டோட இந்த பால்கனி இருக்குல்ல அங்கேருந்து செல்ஃபோனில் பதிவு பண்ணுறாப்புல அந்த வீடியோவை. இருள் சூழ்ந்த அந்த நேரத்தில் அந்த இருளையே வெளிச்சமாக மாற்றுற மாதிரி ஒரு மிசைலுங்க, ஒரே ஒரு மிசைல் தான் அப்படி வந்து பட்டால் அடிக்குது. அந்த இடம் முழுக்கவே அப்படியே நெருப்பு தகன்னு எரியுது. அந்த மிசைல் அடித்தது எந்த கட்டிடத்தை தெரியுமா? சாட்சாத் இந்த மருத்துவமனை இருக்குது அந்த கட்டிடத்தை தான். ஒரே ஒரு அடிங்க, ஒரே ஒரு அடி. அந்த மருத்துவமனை செதஞ்சது பாருங்க. அது உள்ள அத்தனை பேர் வேறு இருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். அப்போ அவங்க நிலைமை என்னன்னாக யோசிச்சு பாருங்கள். அந்த நபர் செல்ஃபோனில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கவர் அவர் கதறாரு அங்கே நடக்கிறத பார்த்துட்டு. ஏன்னா அந்த ஃபுட்டேஜை பார்த்தா நாமளே ஒரு மாதிரி ஆகிடும். அதை பதிவு பண்ணவர் எந்த மனநிலைக்கு போயிருப்பார் பாருங்க. அவ்வளோ மோசமான ஒரு தாக்குதலுங்க. இது நடக்கலைன்னா சொல்ல முடியாது, வீடியோ ஆதாரத்தோடு வெளியே வந்திருக்கு. ஆனால் யார் பண்ணான்றதா இப்போ இருக்க பெரிய டிபேட்டபிளாக போய்கிட்டு இருக்கு. ஈவு இறக்கமற்ற அந்த கொடூர தாக்குதல் இருக்குல்ல, இதில் சிக்கி பல பேர் இறந்துருக்காங்க. நான் பல பேர்னு சொல்கிறதுனால 10 பேர் 20 பேர் நினச்சிடாதீங்க. 100 கணக்கில் பலி அணிக்க போதுங்க. உச்சக்கட்ட குடும்பங்க, பரிதாபங்க. இதெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு மக்கள் வர்றதே உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு தான். அங்கே இது போல் தாக்குதல் நிகழ்த்தப்பட்டா அவங்க எங்கே போவாங்க, என்ன பண்ணுவாங்க? அவசரத்துக்கு எந்திரிச்சு அவங்களால ஓட வச்ச முடியாது. படுக்கையிலே படுத்துக்கிட்டு இருப்பாங்களே, ட்ரிப்ஸ்லாம் உடம்புல ஏறிக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க? இருக்கிற இடத்துலேயே சமாதியாக வேண்டியதுதான். அப்பேற்பட்ட கொடூரமான ஒரு தாக்குதலை இந்த மருத்துவமனை சார்ந்து கட்டவிழ்த்து விட்டுருக்காங்க ஈவு இறக்கமற்ற அந்த தாக்குதல்தாரிகள். ஹாஸ்பிட்டல் அப்படின்னாலே உயிர் கொடுக்குற இடம். ஆனால் அப்பேற்பட்ட இடமே தகர்க்கப்படுது அப்படின்னா மக்கள் இதுக்கப்புறம் எங்கே தான் போவாங்க? இதனால தான் உலகம் முழுக்கவே இந்த ஒரு சம்பவம் சார்ந்து எல்லாருமே கண்டனங்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஹாஸ்பிட்டலில் தாக்குதல் நிகழ்த்த பிற்பாடு ஒரு சில ஃபோட்டோஸும் வீடியோஸும் வெளியே வந்துச்சுங்க. அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா உங்களுக்கு தனியாக மன தைரியம் இருக்கணும். அப்பேற்பட்ட நெஞ்ச உருக்கிற காட்சிகள் தான் அது. எல்லாருமே சிவிலியன்ஸ், குழந்தைங்க, 5 வயசு 6 வயசு குழந்தைங்க. அந்த குழந்தைங்களோட பேரண்ட்ஸ்னு அத்தனை பேர் முகத்துலையும் பார்த்தீங்கன்னா சாம்பல் படிஞ்சிருக்கு. அந்த குறிப்பிட்ட மிசைல் ஸ்ட்ரைக் முடிஞ்ச பிற்பாடு புகை கிளம்பியிருக்கோல, அதோட தாக்கமே இவங்களோட முகத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த தாக்குதல் எவ்வளோ ஹெவியாக இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஒரு ஸ்ட்ரெச்சரில் 3 பேருங்க. ஒரு ஸ்ட்ரெச்சரில் ஒருத்தரை கிடத்தி கொண்டு போகிறதே அதுவே கொஞ்சம் அங்கங்கே நகர்ந்து விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஆனால் ஒரு ஸ்ட்ரெச்சரில் 3 பேர் 4 பேர் ஏற்றிட்டு அவங்க போகிறாங்கன்னா நிலைமை எவ்வளோ அங்கே மோசமாக இருந்திருக்கும் பாருங்கள். அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனது காரணமே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக தான். ஆனால் ஹாஸ்பிட்டல் போனதுனாலேயே அவங்க படுகாயத்துக்கு உட்படுறதும் உயிர் போகிறதும் எங்கேயாச்சும் நடக்குமா? இங்கே நடந்திருக்கு. தன்னார்வலர்கள் படுகாயம் இருக்கிறதுல கொடுமை இதுதான். அதாவது மக்கள் அங்கே கஷ்டப்படுறாங்க, காசா மக்கள். நாம் மருத்துவம் படித்தது மக்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக தான், உயிரை காப்பாற்ற தான். நாம் தன்னார்வலராக உள்ளே வரலான்னு சொல்லிட்டு தான் பல டாக்டர்ஸ் வந்திருக்காங்க இந்த ஹாஸ்பிட்டலில் சர்வீஸ் பண்ணுறதுக்கு. அவங்களில் பல பேர் படுகாயம் அடைஞ்சவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க தான் டாக்டர்ஸ் இருக்காங்க. அந்த டாக்டர்ஸ்க்கே படுகாயம்னா நிலைமை எவ்வளோ மோசமாக இருக்குது பார்த்தீங்களா? குழந்தைகளை தேடி அங்கே பேரண்ட்ஸ் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த மருத்துவமனை முழுக்க சேதமடைஞ்ச அந்த மருத்துவமனை இருக்குல்ல, அதை சுற்றி அந்த பேரண்ட்ஸ் வந்துக்கிட்டு இருக்காங்க. என் பொண்ணை காணும், என் பையனை காணும்னு சுற்றி தேடிக்கிட்டு இருக்காங்க. அங்கே இருக்க இடிபாடுகளுக்குள்ளே எத்தனை குழந்தைகள் சிக்கி இருக்கோ, இதெல்லாம் ஆண்டவன் தாங்க வெளிச்சம். டாக்டர்கள் சில பேர் மாயமாகியிருக்காங்க. அதாவது படுகாயமடைஞ்ச டாக்டர்ஸ் எத்தனை பேருன்னு தெரியுது, ஆனால் இடிபாடுகளுக்குள்ளே சிக்கியிருப்பாங்களே அவங்க எண்ணிக்கைன்னு தெரியல. இப்பேற்பட்ட மூர்க்கத்தனமான ஒரு தாக்குதல் தான் அந்த ஹாஸ்பிட்டலில் நிகழ்த்தப்பட்டிருக்கு. இந்த ஹமாஸ் அமைப்பு இப்போ இந்த தாக்குதலை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா காசாவில் ஒரு கான்ஃப்ளிக்ட் பெருசாக மாறுது, ஏதோ ஒரு தாக்குதல் முன்னெடுக்கப்படுதுன்னா ஒன்று ஹமாஸ் மேலே பழி விழும், அப்படி இல்லைனா இஸ்ரேல் இராணுவம் மேலே பழி விழும். இதில் ஹமாஸ் அமைப்பு முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்ரேல் விமானப்படை இருக்குல்ல, இவங்களால தான் இந்த அல் ஹக்லி மருத்துவமனை மேலே தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. 500 பேர் வரைக்கும் உயிரிழந்திருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த நம்பர்ஸை கேட்கும்போது தான் கொலை நடுங்கிருச்சு. 500 பேர் வரைக்கும், 300க்கும் மேற்பட்டவங்க படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. அப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ பேர் உள்ளே இருந்திருப்பாங்க பாருங்கள். மருத்துவமனை மேலே குண்டு போட்டது போர் குற்றம், ஒரு இனப்படுகொலை அப்படின்னு சொல்கிறது ஹமாஸ் அமைப்பு. இனியும் சர்வதேச நாடுகள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடாது. இப்படியே நீங்கள் விட்டீங்கன்னா காசாவே இல்லாமல் போயிடும். இஸ்ரேலோட இந்த மூர்க்கத்தனமான தாக்குதலை நிறுத்துறதுக்கு உலக நாடுகள் குரல் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கிறது ஹமாஸ். ஏன்னா அந்த தாக்குதல் நிகழ்ந்ததுமே பல பேரும் சந்தேகிச்சது ஹமாஸ் அமைப்பு தான். ஆனால் அவங்கக்கிட்ட இவ்வளோ பவர்ஃபுல்லான வெப்பன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது பதில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் மக்களே. இதனால தான் ஹமாஸ் முந்திக்கிட்டு விளக்கம் கொடுத்துட்டாங்க, நாங்கள் தாக்கலைங்க, இஸ்ரேல் தான் தாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஒரு பக்கம் பார்த்துட்டோம். இன்னொரு பக்கம் இஸ்ரேல் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, மருத்துவமனை எங்களோட டார்கெட் லிஸ்ட்லேயே கிடையாதுங்க, நாங்கள் இதை டார்கெட் பண்ணவே இல்லை. எதிரிகள் அனுப்பின ராக்கெட் இருக்குல்ல, அதுதான் அந்த மருத்துவமனை மேலே இடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா ஹமாஸ்னு சொல்லாமல் எதிரிகள்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயம் இருக்குங்க உள்ள. ஸோ ஹமாஸ் இந்த தாக்குதல் நடத்தலைன்னு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? அவங்களும் மறுத்துறாங்க, ஹமாஸும். இஸ்ரேலும் ஹமாஸ் பேரை பயன்படுத்தலை. அப்போ வேறு ஏதோ ஒரு பேரை அவங்க பயன்படுத்தணும்னா இஸ்ரேல் பயன்படுத்தியிருக்காங்க. ஆக்சுவலாக PIJ அப்படின்னு சொல்லுவாங்க, பாலஸ்தீனியன் இஸ்லாமிக் ஜிஹாத். இந்த காசா இருக்குல்ல, அங்கே ஹமாஸுக்கு அடுத்து இருக்க ஒரு சிறு இயக்கத்துக்கு பேர் தான் இந்த PIJ. இந்த இயக்கத்தை தான் இஸ்ரேல் கை காட்டுது. இவங்க தான் ராக்கெட்டை ஏவி இருக்காங்க, அது ஃபெயில் ஆகியிருக்கு, எங்களை தாக்காமல் அது தவறுதலாக திசை மாறி மருத்துவமனையை இடித்து நாசம் பண்ணியிருக்கிறதா இஸ்ரேல் ஓப்பனாக இந்த PIJ மேலே குற்றம் சுமத்துறாங்க. அவங்க தான் மருத்துவமனை தாக்குதலுக்கு காரணம், நாங்கள் எதுவுமே பண்ணலன்னு ஹமாஸ் அமைப்பு சொன்ன எல்லா விஷயங்களுக்கும் இஸ்ரேல் மறுப்பு சொல்லியிருக்கு. ஹமாஸ் என்ன சொல்லிச்சு பார்த்துட்டோம், இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்காங்க அதையும் பார்த்துட்டோம். அடுத்தபடியாக இஸ்ரேல் குற்றம் சுமத்துச்சுல அந்த PIJ, பாலஸ்தீனியன் இஸ்லாமிக் ஜிஹாத், இவங்கள ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்காங்க. இதையும் பார்த்தலாமே. இஸ்ரேல் சொல்கிறது கடஞ்செடுத்த பொய்ன்றாங்க. அவங்களே தாக்கிட்டு பழியை எங்கள் மேலே போடுறாங்க இந்த இஸ்ரேலி விமானப்படை. இது ஒன்றும் இஸ்ரேல் இராணுவத்துக்கு புதுசு கிடையாது. அடிக்கடி இது போல் சிவிலியன்ஸை கொண்டுருவாங்க, அதுக்கப்புறம் அவங்க எஸ்கேப் ஆகிறதுக்காக ஹமாஸ் மேலேயும் எங்கள் மேலேயும் பழியை போடுவாங்க. இப்போவும் இஸ்ரேல் அதை தான் பண்ணியிருக்கு, எங்கள் மேலே பழியை போட்டிருக்கு. அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டு இதுன்றாங்க இந்த இயக்கத்தினர். இஸ்ரேல் குற்றம் சாட்டுறாங்க அப்படின்னா ஆதாரம் கம்பல்சரியாக கையில் இருக்கணும். ஸோ மக்கள், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த 3 தரப்பு விளக்கங்களையும் பார்த்துட்டீங்க. இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த மருத்துவமனையை தாக்குனது யார்? ஏன்னா மிசைல் அடிக்கிற வரைக்கும் காட்சிகள் பதிவாகி இருக்குது, ஆனால் யார் பண்ணாதான் தெரில. ரஷ்யன் கவர்மெண்ட் அவ்வளோ சீக்கிரம் ஒரு விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணிட மாட்டாங்க. ஆனால் அப்பேற்பட்ட ரஷ்யாவே இந்த மருத்துவமனை தாக்குதல் சார்ந்து வெகுண்டு எழுந்திருக்காங்க. காசாவில் மருத்துவமனை தகர்ப்பு அப்படின்றது ஒரு மன்னிக்க முடியாத போர் குற்றம்னு சொல்கிறாங்க. இட்ஸ் அ வார் கிரைம் அப்படின்ற வார்த்தைகளை ரஷ்யா பயன்படுத்துது. யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில் இருக்குல்ல, இதில் நாங்கள் தொடர்ந்து தீர்மானங்களை கொண்டு வந்துட்டே இருப்போம் போர் நிறுத்தம் சம்மந்தமாக அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனௌன்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடியே ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. ஆனால் அமெரிக்கா தலைமையிலான நாடுகள்லாம் தீர்மானத்துக்கு எதிராக திரும்பவே அந்த தீர்மானம் வாக்கெடுப்பில் நிராகரிக்கப்பட்டுச்சு. இதோடு ரஷ்யா நிறுத்தலைங்க, இதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு தீர்மானத்தையும் இந்த UNSCல கொண்டு வந்திருக்காங்க. இதைத்தான் ரஷ்யா சொல்லிச்சு இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கு. நாங்கள் போர் நிறுத்தம் சம்பந்தமான தீர்மானங்களை தொடர்ந்து கொண்டு வந்துட்டே இருப்போம், எங்களுக்கு தேவை ஃப்ரீ பாலஸ்டைன். அது மட்டும் இல்லை, இந்த போர் உடனடியாக முடிவுக்கு வரணும் அப்படின்றதான் ரஷ்யாவோட நிலைப்பாடாக இருந்துகிட்டு இருக்கு. பாலஸ்தீனில் 3 நாட்கள் வரைக்கும் துக்கம் அனுசரிக்கப்படுதுங்க.
ஏன்னா காசாவில் அந்த மருத்துவமனை சார்ந்து நிகழ்த்தப்பட்டிருக்க அந்த கொடூரமான அனர்த்தத்துக்கு வெளிநாடுகளே ரியாக்ட் பண்ணுது அப்படின்னா பாலஸ்தீன் ரியாக்ட் பண்ணாமல் இருக்கும். 3 நாட்கள் அந்த நாட்டில் துக்கம் அனுசரிக்கப்படுது. இந்த அல் ஹக்லி நிர்வாகம் இருக்குல்ல, இது யார் கையில் இருக்குது தெரியுமா? கடந்த 140 ஆண்டுகளாக ஆங்கிலேய திருச்சபையின் கீழே தான் இந்த மருத்துவமனையோட முழுமையான நிர்வாகமும் இருக்குது. ஸோ இதை சார்ந்து தான் இஸ்ரேலில் இருக்கிற கிறிஸ்தவ மத தலைவர்கள் இருக்காங்களா, அவங்களும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த இஸ்ரேல் இராணுவத்துக்கும் ஹமாஸ் இயக்கத்துக்கும் சண்டை. இதுக்கு நடுவில் எதுக்காக அப்பாவி பொதுமக்கள் இருக்கிற அந்த மருத்துவமனை தாக்கி அழிக்கிறீங்கன்னு இஸ்ரேலில் இருக்க கிறிஸ்தவ மத தலைவர்களே கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், அமெரிக்க அதிபர் ஜோ பைடனாக இருக்கட்டும், அரபு நாடுகளாக இருக்கட்டும், இத்தனை தரப்புகளும் இந்த மருத்துவமனை தாக்குதல் சார்ந்து கடுமையான கண்டனங்களை பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு தாக்குதல் சர்வதேச அரசியலை தலைகீழாக புரட்டி போட்டிருக்குங்க. என்ன நடந்திருக்குன்னா, அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவர்கள் இந்த ஜோர்டானில் அரபு நாடுகளோட தலைவர்களை சந்திக்கிறதுக்கு திட்டம் போட்டிருந்தார். நாம் இங்கே இஸ்ரேலுக்கு போகிறோம்ல, அப்படியே அங்கே இருக்க அரபு நாடுகள் தலைவர்களை ஜோர்டானில் வச்சு நம்ம சந்திச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த தாக்குதல் காரணமாக அந்த சந்திப்பே ரத்தாயிடுச்சு. இந்த ஜோர்டான் பக்கம் கேட்டால் அவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க, இட்ஸ் அ மல்டிபிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றாங்க. அதாவது இந்த சந்திப்பு நடக்காமல் இருக்கிறது இப்போதைக்கு நல்லதுன்னு எல்லாருமே விரும்புகிறோம் அப்படின்றதா அதோட அர்த்தம். ஆக்சுவலாக நிறைய தகவல்களை வெளியாகிட்டு தான் இருக்குது. காசா போர் இவ்வளோ உக்கிரமாக மாற அமெரிக்காவும் ஒரு காரணமாக இருக்குது. அவங்க நினச்சிருந்தாங்கன்னா இஸ்ரேலுக்கு கடுமையான அழுத்தத்தை கொடுத்து இந்த வாரம் நிறுத்தி வச்சிருக்க முடியும். அப்படி அவங்க நிறுத்த தவறுனதுனால தான் இப்போ இந்த மருத்துவமனை வரைக்கும் தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கு. ஸோ அமெரிக்காவை இதில் ஒரு பங்களிப்பை செலுத்துறதா இந்த அரபு நாடுகளோட தலைவர்கள் லேசாக ஐயம் கொண்டிருக்காங்களாம். ஸோ இதன் காரணமாக அவங்களுக்கு பைடன் அவர்களை மீட் பண்ண விருப்பம் இல்லைன்னு ஒரு தகவல் பெருசாக்க செஞ்சுட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அமெரிக்காவோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா, கான்ஃப்ளிக்டான இந்த நேரத்தில் அந்த அரபு நாடுகளோட தலைவர்களை சந்திக்கிறது நமக்கு பிரச்சனையாக மாறக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த சந்திப்பு ரத்து பண்ணுறதா அமெரிக்கா முடிவெடுத்ததா கூட இன்னொரு தரப்பு இருக்குங்க. இப்படி 2 விதமான தகவல்கள் இந்த சந்திப்பு ரத்தானதை சார்ந்து முழுக்க உலகம் முழுக்க சுற்றிக்கிட்டு இருக்கு. ஆனால் இதுக்கு நடுவில் ஜோ பைடன் அவர்களோட இஸ்ரேல் பயணம் இருக்குல்ல, அது உறுதியாக இருக்குது. அந்த பிளானில் எந்த சேஞ்சுமே கிடையாது. இந்த கான்ஃப்ளிக்டான சுச்சுவேஷனில் இஸ்ரேலுக்கு பைடன் அவர்கள் பயணம் மேற்கொள்கிறார்ல, ஆக்சுவலாக எதுக்காக? அமெரிக்க அதிபர் ஒரு நாட்டுக்கு அவ்வளோ சீக்கிரம் போயிட மாட்டார். ஆனால் அவர் கிளம்பி போயிருக்காருன்னா எதுக்காக? இதை சார்ந்து பலரும் பல அனுமானங்களை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதில் முதல் தரப்பு சொல்கிறது பார்த்தீங்கன்னா, போரை நிறுத்துறதுக்காக போகிறாருங்க பைடன் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்லிக்கிட்டு இருக்கு. அமெரிக்க அதிபர் இருந்த இடத்துலேருந்தே காரியத்தை சாதிக்க முடியும். அவர் அங்கே போய் தான் போரை நிறுத்தணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த போரை தீவிரமாக்கிறதுக்கு அவர் போகலாம் ப்ரோ அப்படின்றாங்க. உலகமறிஞ்ச உண்மை என்னென்னா, ஒரு நாட்டுக்குள்ளேயோ இல்லை 2-3 நாடுகளுக்கு இடையிலையோ ஒரு பஞ்சாயத்து பெருசாக மூடுதுன்னா அதுக்கு நேரடியாகவோ இல்லைனா மறைமுகமாகவோ அமெரிக்கா காரணமாக இருக்கும். அப்படி இல்லையா, அந்த பஞ்சாயத்தை தீர்த்து வைக்கிற பஞ்சாயத்து தலைவனாக அமெரிக்கா என்ட்ரி கொடுக்கும். இந்த காசா கான்ஃப்ளிக்டில் அமெரிக்காவோட நிலைப்பாடு என்னவா இருக்குன்னு நம்மளோட சேனலில் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே தெளிவாக தெரிஞ்சிருக்கோம் நம்புறேன். ஸோ போரை தீவிரமாக்கிறது கூட இவர் போலான்னு சில பேர் பேசுகிறாங்களே, அந்த கூற்றுக்கான பலம் என்னவா இருக்குன்றதும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் மக்களே. மூணாவது, ஹமாஸுக்கு ஆதரவாக சில நாடுகள் இருக்குல்ல, ஈரான் மாதிரி சில நாடுகள், இந்த நாடுகளுக்கு ஒரு மறைமுக எச்சரிக்கை விடுக்கிற மாதிரி கூட பைடனோட இந்த இஸ்ரேல் பயணம் அமைதுன்ற மாதிரியும் சில தரப்பு வாதங்களை முன்வைக்கிறாங்க. ஏன்னா அமெரிக்க அதிபர் டைரெக்டாக போயிட்டு இஸ்ரேலுக்கு நாங்கள் ஆதரவு அப்படின்னு ஓப்பனாக அந்த எல்லையில் நின்று அறிவிக்கிறாருன்னா உலக நாடுகளோட பார்வை முழுதாக இஸ்ரேல் பக்கமாக திரும்ப வாய்ப்பு இருக்குது. ஓகே, அமெரிக்கா பேக் போனாக இருக்குன்னா இவங்க தான் பவர்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்தை சார்ந்து கூட அவர் கிளம்பலாம். நாலாவது, அமெரிக்கர்களை மீட்க. இப்போ வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இஸ்ரேல் கான்ஃப்ளிக்டில் 30க்கும் மேற்பட்ட அமெரிக்கன் சிட்டிசன்ஸ் கொல்லப்பட்டிருக்காங்க. இன்னும் நிறைய பேரும் அந்த எல்லை பகுதியில் சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள மீட்கிற ஒரு ஆயத்த பணியாக கூட அதிபரை டைரெக்டாக அங்கே போகலாம். ஏன்னா ஒரு நாட்டோட குடிமகனுக்கு ஒரு பிரச்சனைனா அந்த நாட்டு அதிபரை இறங்கி வர்றாருன்னா அது இவரோட இமேஜ் இன்னும் மேலே தூக்கி விடும். ஸோ இதை ஒரு மனசில் வச்சு கூட அவர் போகலான்னு இன்னொரு தரப்பு. 5வது தரப்பு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் இந்த தரைவழி தாக்குதலுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்குல்ல, காசாக்குள்ளே புகுந்து மொத்தமாக அடிக்கணும்னு சொல்லிட்டு வட காசாவில் இந்த தாக்குதலை தடுத்து நிறுத்தணும் அப்படின்ட்டு இஸ்ரேல் அரசை நேரடியாக போய் கேட்கவும் பைடன் கிளம்பலான்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த 5வது காரணம் இருக்குல்ல, இது உண்மையாக இருக்கணுங்க. கடவுளை பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கிறது இதுதான். 6வது கூற்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலக பஞ்சாயத்து தலைவன் எப்போவுமே அமெரிக்கா தான். இதை திரும்ப இந்த உலகத்துக்கு நிரூபிக்கிறதுக்காக தான் அவர் இங்கே கிளம்புறதா சொல்கிறாங்க. ஒரே ஒரு பயணம், ஒரே ஒரு நபர் மேற்கொள்கிறது, ஆனால் 6 விதமான கூற்றுகள். மக்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். காசாவை வச்சு அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்க சில உலக நாடுகள் இருக்குல்ல, எது இருக்கலாம்னு உங்ககிட்டே விட்டுறேன். அந்த நாடுகள் இந்த அல் அஹ்லி அராபி இந்த ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, இதோட நிலைமையை கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். இத்தனை அப்பாவி பொதுமக்கள் உயிரை காவு கொடுத்து உலக அரசியல் பண்ணி அதில் சாதிச்சு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஒரு மனுஷனை சக மனுஷன் எதிர்க்கிறான், அவனை வீழ்த்துறான், இவன் ஜெயிச்சதான் நினச்சிக்கிறான். ஆனால் இதில் அர்த்தமே இல்லைன்றது தான் பொதுவான மனிதாபிமான அடிப்படையே.
இதை புரிஞ்சாலே இவ்வளோ பெரிய கொடூரங்கள் நிகழ்த்தப்படாதுங்க. இந்த கொடூர மருத்துவமனை தாக்குதலில் சிக்கி உயிரிழந்திருப்பாங்களே, அவங்களோட ஆன்மா சாஞ்சடைய இறைவனை பார்த்துக்கலாம். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.